அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியை இன்று நாம் காணப்போவது 12 ராசிக்கான லக்ன பலன். இன்று 2026 மார்ச் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று மதியம் 2:19 மணி வரை ராகுவின் சுவாதி நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் விசாக நட்சத்திரம் சந்திரன் சஞ்சரிக்கின்றார். உச்சம் பெற்ற சூரியன் மற்றும் நட்பு பலம் பெற்ற மகா கிரகங்களின் துணையோடு நேயர்களுக்கு மிகுந்த நம்பிக்கையும் விரிவான விளக்கங்களையும் தரும் வகையிலான இன்றைய 12 ராசிகளின் 12 லக்னங்களின் பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. இதோ நேற்று என்பது முடிவு போன கதை, இன்று என்பது இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஒரு புதிய வாய்ப்பு. இன்று 2026 மார்ச் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று மதியம் 2:19 மணி வரை சுவாதி நட்சத்திரம். வானத்தில் சூரியன் உச்சபாத்திரம் ஜொலிப்பதும் குரு சனி ராகு ஆகிய கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருப்பதும் மிகப்பெரிய பலம். இன்றைய நாள் உங்கள் லக்னத்திற்கு என்ன அற்புதங்களை செய்ய போகிறது என்பதை பார்ப்போம் நண்பர்களே. மேச லக்ன நேயர்களே, இன்று உங்கள் லக்னத்திற்கு 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் புதிய மனிதர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். சூரியன் உச்சம் பெற்று உங்களை பார்ப்பது உங்கள் ஆளுமை திறன் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டும். தொழில் ரீதியாக பெரிய முதலீடுகளை செய்ய இன்று உகந்த நாள். திருமணம் பேச்சுக்கள் மூலம் சுமூகமாக முடியும். பரிகாரம் சூரிய பகவானுக்கு தீபமேற்றி வழிபடுவது வெற்றியை தரும் நண்பர்களே. ரிஷப லக்ன நேயர்களே, இன்று சுக்கிரன் மற்றும் புதன் இணைந்து உங்கள் பொருளாதார நிலையை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகிறார்கள். சந்திரன் 6ல் இருப்பதால் பழைய நோய் நொடிகள் விலகி உலக ஆரோக்கியம் சிறக்கும். விடாமுயற்சியை விஸ்வரூப வெற்றி என்பார்கள். அதற்கேற்ப இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு புகழை தேடி தரும் நண்பர்களே. வியாபாரத்தில் புதிய கிளைகள் தொடங்க திட்டம் தீட்டுவீர்கள். மகாலட்சுமிக்கு மல்லிகை மலை சாற்றி விளங்குங்கள், நன்றாக இருப்போம். மிதுன லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் லக்னத்தில் இருந்தபடி உங்களை ஆசீர்வதிப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் தானாகவே முடிய தொடங்கும். சந்திரன் 5ல் சஞ்சரிப்பதால் பிள்ளையின் வழியில் ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். உங்கள் புத்திசாலித்தனம் இன்று பலருக்கு வழிகாட்டியாக அமையும். கலைத்துறையில் உள்ளவருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். கடக லக்ன நேயர்களே, இன்று சனி மற்றும் ராகு உங்கள் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் நீண்ட நாள் ஆசைகள் இன்று நிறைவேற தொடங்கும். சந்திரன் 4ல் இருப்பதால் வீடு அல்லது வாகனங்களில் இருந்த பழுதுகள் நீங்கி புதிய பொலிவு கிடைக்கும். தாய் வழி உறவுகளால் இன்று உங்களுக்கு ஒரு பெரிய உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது நண்பர்களே. நிம்மதியான தூக்கமும் மனமையும் இன்று உங்களுக்கு கிட்டும். சிவபெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபடுங்கள். சிம்ம லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி சூரியன் உச்சம் பெற்று சிம்ம அம்சத்தில் இருப்பதால் இன்று நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும். சந்திரன் 3ல் சஞ்சரிப்பதால் இன்று உங்கள் தைரியம் மின்னை தொடும். எதற்கும் அஞ்சாமல் முன்னேறுவீர்கள். இளைய சோதரால் அனுகூலம் ஒன்று. சமூகத்தில் உங்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைத்து பேசுவார்கள். அரசாங்க ரீதியான காரியங்களை இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆதித்ய பாராயணம் செய்வது ராஜயோகத்தை தரும் நண்பர்களே. கன்னியா லக்ன நேயர்களே, இன்று சனி பகவான் உங்கள் லக்ன அம்சத்தில் நட்பு பலத்துடன் இருப்பதால் உங்கள் பொறுப்புகள் கூடும். ஆனால் அதுக்கேற்ப பலனும் கிடைக்கும். சந்திரன் 2ல் இருப்பதால் பணப்புழக்கம் இன்று மிக தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். உழைப்பே உயர்வை தரும் என்பதை இன்று உணர்வீர்கள். சேமிப்புகள் உயர்வதோடு பழைய கடன்களை அடைக்க ஒரு நல்ல வழி பிறக்கும். பெருமாளுக்கு பச்சை பயிர் தானம் செய்வது சிறப்பாகும். துலாம் லக்ன நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் லக்னத்திலே சஞ்சரிப்பது உங்களுக்கு ஒரு ராஜயோகம், ஒரு தேஜ சக்தி கொடுக்கும். ராகு பகவான் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை வாரி வழங்க காத்திருக்கின்றார். வாழ்வில் புதிய இலக்குகளை நிர்ணயிக்க இன்று மிகச்சரியான நாள். உங்களின் வசீகரமான பேச்சால் எதிரிகளையும் நண்பராகிக் கொள்வீர்கள். வாழ்க்கை துணையால் இன்பமான செய்திகள் வரும். துர்க்கையம்மனுக்கு விலகேற்று வழிபாடு செய்யுங்கள், நன்றாக இருப்போம். விருச்சிக லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று சந்திரனை பார்ப்பதால் இன்று உங்களுக்கு தடை கற்கள் அனைத்தும் வெற்றி கற்களாக மாறும். சந்திரன் 12ல் சஞ்சரிப்பதால் ஆன்மீக பயணங்கள் அல்லது சுப செலவுகள் ஏற்படலாம். வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்தி வரும். பகைவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு அஞ்சுவார்கள் நண்பர்களே. உங்கள் வேகம் இன்று வேகமாக மாறும். முருகப்பெருமானு கந்தசஷ்டி கவசம் வாசியுங்கள் அல்லது கேளுங்கள். தனுசு லக்ன நேயர்களே, இன்று உங்கள் லக்னாதிபதி குரு பகவான் லக்னத்தை பார்ப்பது உங்களுக்கு பெரும் பாதுகாப்பை தரும். லாபஸ்தானமான 11ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது. மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களுக்கு தோள் கொடுப்பார்கள். நினைத்த காரியத்தை நினைத்தபடியே முடிக்கும் வலிமை இன்று உங்களுக்கு கிடைக்கும்.
நீண்ட நாள் கனவு ஒன்று இன்று நனவாகும். தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர் சாற்றி வழிபடுங்கள். நன்றாக இருப்போம். மகர லக்ன நேயர்களே, இன்று செவ்வாய் லக்னத்தில் உச்சம் பெற்று சனி நட்பு பலத்தோடு இருப்பதால் நீங்கள் ஒரு சாதனையாளராக மாறுவீர்கள். சந்திரன் பத்தில் சஞ்சரிப்பதால் தொழிலில் இருந்த மந்த நிலை நீங்கி பெரும் வளர்ச்சி உண்டாகும். புதிய வேலை தேடுவர்களுக்கு இன்று ஒரு பெரிய நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். நிர்வாகத் திறமை வெளிப்படும் நாள் இது. உங்கள் உழைப்பிற்கேற்ற கௌரவம் என்று தேடி வரும் நண்பர்களே. சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பலக்ன நேயர்களே, இன்று லக்னத்தில் ராகு நட்பு பலத்துடன் இருப்பதால் உங்கள் சிந்தனைகள் புதுமையாகவும் வெற்றிகரமாகவும் இருக்கும். பாகிஸ்தானமான 9 சந்திரன் சஞ்சரிப்பதால் தந்தையார் வழி ஆதரவு மற்றும் தெய்வ பலம் முழுமையாகும். பாதியில் நின்ற சுபகாரியங்கள் இன்று மீண்டும் தொடங்கும். ஆன்மீக தேடல் மற்றும் தியானத்தில் இன்று உங்களுக்கு ஒரு புதிய தீர்வு கிடைக்கும். விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாட்டி வழிபடுங்கள். நன்றாக இருப்போம். மீனலக்ன நேயர்களே, இன்று சுக்கிரன், புதன் மற்றும் சனி இணைந்து உங்கள் லக்னத்தை வலுப்படுத்துவதால் கலை மற்றும் கல்வித்துறையில் சாதனை படைப்பீர்கள். சந்திரன் 8 சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம நாள். எனவே முக்கியமான முடிவில் வண்டி வாகனங்கள் பயணங்கள் தவிர்க்க வேண்டும். அவசரம் கூடாது, பேச்சில் நிதானம் தேவை. அமைதியாக இருப்பதன் மூலம் இன்றைய நாளை நாம் ஈஸியாக கடந்து விடலாம். மாலையில் மன அமைதி கிட்டும் நண்பர்களே. காலபைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நன்றாக இருப்போம். அன்பு நேயர்களே, நட்சத்திரங்கள் வழிகாட்டலாம், ஆனால் உங்கள் நம்பிக்கையே உங்களை வழி நடத்தும். இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா நலனையும் தரட்டும். உங்களுக்கு உங்கள் லக்னம் தெரியவில்லை என்றால் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் அன்பு நண்பன் சிவராஜ். அன்பு அஸ்ட்ராலஜி. வாழ்க வளமுடன். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.